பாப்பா நல்லா இருந்த பாப்பா நைட்டு தூங்குனாங்க, காலையில இருந்து அந்த பேபி இஸ் நோ மோர்னு சொல்றாங்க. ஒரு நியூ பார்ன் பிறந்த உடனே அந்த ஹெட்ல அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கும் சார். ஸோ இது ஓப்பனா இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா சார்? நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணா தேவையில்லாம இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இப்போ அவங்க பயப்படுறவங்க கண்ணுல இருந்து சீவு மாதிரி வருது, இல்ல ரிப்பீட்டடா டிஸ்சார்ஜஸ் எல்லோயிஷ் டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கு, வாமிட்ல வந்து எல்லோயிஷா கிரீனா இருந்தா பயப்படணும். நம்ம பேபி போய் காமிச்ச உடனே வந்து பேபிக்கு ஏதாவது செவ்வாப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஸ்கின் ரேஷஸ் சம்டைம்ஸ் பேபிஸ்க்கு வருது சார். சம்டைம்ஸ் இப்போ உங்கள் பாப்பா மோஷன் போல பட் வயிறு உபசமாக இருக்குது, பாப்பா ஃபீட் எடுக்க மாட்டுறாங்க, பாப்பா வாமிட் எடுத்துனே இருக்காங்க, தட் இஸ் சம்திங் அப்நார்மல் அண்ட் டேஞ்சரஸ். அப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைக்கு மைல்டாக வந்து அந்த லெக்ஸ் கொஞ்சம் பவுடாக இருக்கும், அந்த டிபியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பவுயிங் இருக்கும். இது நார்மலாக அப்நார்மலா சார்? ஸோ ஃபீமேல் பேபிஸ்க்கு மைல்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் மைல்டு ப்ளீடிங் வந்து நார்மல் தான். விட்டமின் சிரப் கொடுக்குறோம் சார், விட்டமின் டி சிரப் அண்ட் மல்டி விட்டமின் சிரப் கொடுக்குறோம். இது கம்பல்சரி கொடுத்தாகணுமா? இது எதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த பேபி மேம். 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு, 3 hour 4 hour பாப்பா பாலே குடிக்க மாட்டாங்க அப்படின்னா தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சர் சைன். ஸோ சின்ன டெம்பரேச்சர் தான் பட் இட் கேன் ஹார்ம் யுவர் பேபி. Good evening to everyone. So, இன்னைக்கு Dr. Arun Geethan has joined us again to deliver another interesting session on newborn care. So, பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன கரெக்டான கேர் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நமக்கு என்லைட்டன் பண்ண வந்திருக்காரு இன்னைக்கு. So, I welcome you again, sir. Thank you. Yes, sir. So, hi all. Once again, thanks for inviting me, ma'am. Yes, sir. அந்த நியூபார்ன் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டனோ, இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணக்கூடாதோ, இதெல்லாம் அவங்க இம்பார்ட்டண்டாக அவங்க நோட்டீஸ் பண்ணுமோ அந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். Yes, sir. Right, sir. So, I'll come from head to toe, sir. Yeah. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் திங், ஒரு நியூ பார்ன் பிறந்த உடனே அந்த ஹெட்டில் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கும் சார். ஸோ இதை நம்ம ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஓப்பனாக இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஷுட் த பேரண்ட்ஸ் வரி அபவுட் இட்? ஓகே, தமிழில் வந்து உச்சி கூடலன்னு சொல்லுவாங்க, நம்ம மெடிக்கலில் வந்து ஆன்டீரியர் ஃபாண்டனல்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டில் வந்து ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ வேரியஸ் ரீஜன்ஸ் இருக்கும், வேரியட் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் பர்த் தான் அது வந்து க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். டியூரிங் பர்த் அப்போ அது ஓப்பனாக தான் இருக்கும். ஃபார் ரஃபாக பார்த்தோம்னா 2 into 2 centimeter ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். பேபி க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 months ஆஃப்டர் 1 yearல இட் வில் ஸ்டார்ட் ஃபியூசிங் இட். ஸோ எந்த ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுக்க தேவையில்லை அதுக்கு. பட் தேவையில்லாமல் அது மேலே விபூதி அடித்து அது க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நம்பிட்டு விபூதி வைப்பாங்க, அது மேலே பவுடர்ஸ் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸாமின் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். மற்றபடி அதை நினச்சி அவங்க பயப்பட தேவையில்ல. அது நார்மலாக இருக்கும். பேபி வளர வளர அந்த உச்சி வந்து கூடிடும். அதுக்காக அவங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இது ஹெல்ப் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் ஒரு சில சயின்ஸ் செக் பண்ணதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி பேரண்ட்ஸ் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. ஓகே ஓகே. ஸோ ரெண்டாவது சார், ஐ கேர். கண்ணில் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் இருக்கும். இதை பற்றி என்ன பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சார்? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்தோம், வி வில் கிவ் ஐ கேர். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கண்ணை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க கண்ணில் எதுவும் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, பிறந்த ஃபர்ஸ்ட் டேலே சில கஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில ஃபேமிலியில் வந்து இல்லை நாங்கள் மை வச்சு ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணால் தேவையில்லாம இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ எப்போ அவங்க பயப்படுறோம்னா கண்ணில் இருந்து சீவு மாதிரி வருது, இல்லை ரிப்பீட்டடாக டிஸ்சார்ஜஸ் எல்லோயிஷ் டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கு, ஸ்டிக்கி ஐஸாக இருக்கு, பாப்பாவோட கண்ணை மூடிக்குது, பாப்பாவோட கண் திறக்க முடியல, கண்ணு ரெட் ஆகுதுன்னா அது பயப்படணும். பட் இந்த வாட்டரிங் ஆஃப் ஐஸ் வந்து நார்மல். ஓகே, அது டாக்டர்ஸ் கிட்ட போனால் we will advise them மசாஜ். அது மசாஜ் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம் மேம். இந்த இடத்துல ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், அந்த பிளாக்குக்கு தேவையான மசாஜ் பண்ணால் அது சரியாயிடும். நார்மல் வாட்டரிங் ஆஃப் ஐஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மால் ஆகுதுன்னா நார்மல். பட் டிஸ்சார்ஜஸ் வந்து தட் இஸ் அப்நார்மல். அவங்க கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். தேவையில்லாமல் கண்ணில் எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது மேம். ஓகே, ரைட் சார்.
ஸோ த நெக்ஸ்ட் திங் இப்போ வந்து நோஸ். ஸோ நிறைய பேர் வந்து பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த நோஸை புல் பண்ணால் அது நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். இல்லை வந்துட்டு அந்த நோஸ்லேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா இதை பற்றின கொஞ்சம் மித்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நமக்கு. ஸோ நம்மளோட பாடியில் வந்து எது எப்படி வளர்ப்போது எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிட்டர்மைன்ட். நம்ம ஜெனடிக் படி தான் மூக்கு, காது, கண்ணு எல்லாமே வரப்போகுது. ஸோ நம்ம புல் அவுட் பண்ணால் மூக்கு ஷார்ப்பாக வரும். பாப்பாக்கு நம்ம பண்ணாதனால தான் பாப்பாக்கு சப்ப மூக்கு இருக்குன்னு சொல்லறதுலாம் உண்மை கிடையாது. எல்லாமே மித்து தான், ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ குழந்தைய நம்ம பெயின்ஃபுல்லாக எதுவும் பண்ண தேவையில்ல. மசாஜ் பண்ணலாம் ஜென்டலா, பட் நோஸை பிடிச்சி இழுக்கணும். அந்த இடத்துல இல்லை பெருசாக இருக்குன்னா அதை அழுத்தி விடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வளர்னா பண்ணுற மாதிரி வளர்ந்தா அதை சின்னதாகிறதுக்கு தேவை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. பாப்பாக்கு குழந்தைங்களுக்கு பொதுவாக நோஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். வளர வளர சரியாயிடும், பயப்பட வேணாம். அதே போல் நம்ம தும்பும்போது குழந்தைய தும்புவாங்க. தும்பும்போது லைட்டாக ஒரு சில டிஸ்சார்ஜஸ் வரும், அதெல்லாம் நார்மல் தான். ரன்னிங் நோஸாக இருக்குது, மூக்குலேருந்து சளி வருது அப்படின்னா நீங்கள் பயப்படணும். தும்பும் போது லைட்டாக ஒரு ட்ராப்லெட் மாதிரி சளி வரதுலாம் நீங்கள் பயப்பட வேணாம். நியூ பார்ன்ஸ்க்கு அப்படி இருக்கும், நீங்கள் பயப்பட வேணாம். அது அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 24 hours ஆஃப்டர் பர்த் வி நோட்டிஸ் ப்ராக்டிக்கலி என்னென்னா அந்த கொஞ்சம் ஒரு சளி மாதிரி வாட்டரியாக வந்து மூக்குலேயோ இல்லை வாயிலையோ அந்த சளி வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடா சார்? ஆக்சுவலி நோஸ்ல வரது நார்மல் டஸ்டா இருக்கலாம், அவங்க பாப்பா குடிச்ச பால் ரீகஜிட் ஆகி வந்திருக்கலாம். வாமிட் வரது தமிழ்ல கோழன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் மதரோட மில்க்கும் சேர்ந்து கொஞ்சம் ரீகஜிட்டேட் ஆகி வாயில இருந்து கோழ மோதி வரலாம். அதுக்கும் பேனிக் ஆக வேணாம். வாமிட்ல வந்து எல்லோயிஷா கிரீனா இருந்தா பயப்படணும் மேம், இல்லைன்னா பயப்பட வேண்டாம். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் டெலிவரி ஆன உடனே நம்ம பேபி போய் காமிச்ச உடனே வந்து பேபிக்கு ஏதாவது செவ்வாப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஸ்கின் ரேஷஸ் சம்டைம்ஸ் பேபிஸ்க்கு வருது சார். ஸோ இதை பற்றி சொல்லுங்க சார். அந்த செவாப்புன்னு சொல்லிட்டு எரித்திமா நியோனேட்டரம் சொல்லுவோம் மேம். அது குழந்தை பிறந்து ஆஃப்டர் பர்த் ஒரு ஃபர்ஸ்ட் டேலேருந்து 7th டேக்குள்ளே வரும். ஒரு சில குழந்தைக்கு ரொம்ப மைன்யூட்டா 1, 2, 3, 4 வரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ட்ரங்க், செஸ்ட் அண்ட் பேக்ல வந்து ரொம்ப சிவியரா நிறையவே வரும். அதுக்கு எதுவும் பேனிக் ஆக வேணாம். டாக்டர்ஸ் தே வில் கிவ் சம் மாய்ஸ்சரைசர் லோஷன் இல்ல ஹோம் ட்ரீட்மெண்ட் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணா சரியாயிடும். அதை பத்தி அவங்க பயப்பட வேணாம். பட் செவாப்போட இன்னொன்று வந்து பஸ்டூல் சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கே பாத்தீங்கன்னா மூக்கு மேல பிம்பிள்ஸ் கொஞ்சம் சீவு கலந்து ஒரு பஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை போல குழந்தைக்கு நிறைய வந்தா பயப்படணும். ஸோ வந்த ரேஷஸ்ல சீவு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா தட் இஸ் அப்நார்மல். அது ஒரு டேஞ்சர் சைன்ஸ் சொல்லுவோம், வார்னிங் சைன்ஸ் சொல்லுவோம். வெறும் ரெட் கலர்ல இருக்கு, அதை தொட்டா பிளான்ச் மறைஞ்சிடும் மேம். இப்போ ஒரு கொசு கடிச்சா ஒரு ரெட் கலர்ல வரும், அது நம்ம தொட்டோம்னா அது மறைஞ்சிடும். நம்ம அது பிளான்ச்சிங் சொல்லுவோம். ஸோ சின்ன ரேஷஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் அவங்க பயப்பட வேணாம். இட் வில் டிஸப்பியர் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே சரியாயிடும். நீங்க டாக்டர் கிட்ட பார்த்து கேட்டாலே போதும், பயப்பட வேணாம். தேவலாம் அதுக்காக நீங்க பேனிக் ஆக வேணாம். ரைட் சார். ஸோ அடுத்தது சார், இப்போ நம்ம நியூ பார்ன் பேபிஸ்க்கு 3rd டே அன்னைக்கு ஜாண்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு சில பேபிக்கு ஜாண்டிஸ் இருக்கு, ஒரு சில பேபிக்கு ஜாண்டிஸ் இல்லை. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வென் த பேரண்ட்ஸ் ஷுட் ரியலி வரி? பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்னா என்ன, பத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்னா என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்க குழந்தைக்கு வந்து பிறந்த ஃபர்ஸ்ட் டேவே சம் அப்நார்மல் ஜாண்டிஸ் பாப்பா எல்லோயிஷா தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னா டாக்டரே சொல்லுவாங்க யூஸ்வலிமா இந்த ஜாண்டிஸ்க்கு நீங்க பயப்படணும், இந்த ஜாண்டிஸ்க்கு நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்குன்னா டாக்டர் சொன்னால் நீங்கள் பயப்படுங்க. 3rd டே 4th டே வர ஜாண்டிஸ் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ். ஒரு 10 குழந்தை பிறந்தா அதில் 6 குழந்தைக்கு ஜாண்டிஸ் வரும் மேம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போதுமான அளவு மில்க் செக்ரீஷன் இருக்காது மதருக்கு. ஸோ கம்மியாக தான் பால் குடிச்சிருப்பாங்க. இந்த ஜாண்டிஸ் எப்படி குழந்தை உடம்பு விட்டு வெளில போகும்னு பார்த்தீங்கன்னா யூரின் அண்ட் மோஷன் தான் எக்ஸ்கிரீட் ஆகும். இன்ட்ரோஹெப்படிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். ஸோ லிவரில் ப்ரொடியூஸ் ஆகிற பிலிருபின் எல்லாமே யூரின் மோஷனில் வெளியில் போகும். ஸோ பால் குடிக்க தான் குழந்தை யூரின் மோஷன்ல எக்ஸ்கிரீட் ஆவாங்க. ஒரு சில மதருக்கு பால் வரலன்னா அந்த பாப்பா கொஞ்சம் ஜாண்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாண்டிஸ்க்கு வில் கிவ் போட்டோதெரபி கொடுப்போம். 2 பாப்பா வந்து மேல ஒரு லைட் கீழே லைட் வச்சு வில் கிவ் போட்டோதெரபி. அதிலே சரியாயிடும். உங்க டாக்டர் வந்து இது சாதா ஜாண்டிஸ், ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்னு சொன்னா நீங்க பயப்பட வேணாம். ரொம்ப பேனிக் ஆறா தெரியல, அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு சொல்ல. லைட்ல வச்சா பாப்பா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால என் பாப்பா லைட்ல வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க பாப்பா ரொம்ப அந்த லைட் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான லைட்டு, அதனால என் பாப்பாவுக்கு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஹார்ம்ஃபுல்லான லைட்லாம் கிடையாது. வில் டேக் ஆல் ப்ரிகாஷன்ஸ்.
சேஃப்டியான லைட் தான் நம்ம பாப்பாக்கு கொடுப்போம். அதை கொடுத்து ஜாண்டிஸ் சரி பண்ணிட்டு we will discharge வந்து நெக்ஸ்ட் டே. கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 2 days கொடுப்போம். இல்லை வேல்யூஸ் கம்மியாக இருக்குன்னா உங்களை நெக்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். யூஸ்வலி 3rd day 4th day வர ஜாண்டிஸ்லாம் ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் தான். கரெக்டான டெக்னிக் ஆஃப் ஃபீடிங் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த ஜாண்டிஸ் சரியாயிடும். பயப்பட வேண்டாம். எந்த பேரண்ட்ஸும் ஜாண்டிஸ்க்காக நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே ரைட் சார். ஸோ த நெக்ஸ்ட் திங் சார், இப்போது பேபி வந்து ஒரு 4-5 days மோஷன் போகலை அப்படின்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் சார். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அண்ட் இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்க சார்? நம்ம வந்து பாப்பா பிறந்தோடனே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மோஷன் வந்து மெக்கோனியம் சொல்லுவோம். அந்த மோஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். கொஞ்சம் நாளடைவில் பிளாக் வந்து கிரீன் கலர்ல மாறும். நெக்ஸ்ட் கிரீன் வந்து கிரீனிஷ் எல்லோவா மாறும். நெக்ஸ்ட் தான் எல்லோ கலர்ல வரும். இந்த எல்லோ கலர்ல வரதுக்கு வந்து 5th day or 7th day ஆயிடும். ஓகே. பாப்பா ரெகுலராக மோஷன் போயிட்டு இருப்பாங்க. சடனாக வந்து ஒரு 2 நாள் மோஷன் போனால் நம்ம வீட்டில் எல்லாம் பேனிக் ஆகிடுவாங்க. தெரியல, அது மோஷன் போனாலே தே வில் பி ஸோ அப்செட். நம்ம ரீஜனில் வந்து தே ஆர் ஸோ ஒரிட் அபவுட் பாப்பா மோஷன் போனால் ஏதோ ப்ராப்ளம் நினச்சிடுவாங்க. உங்கள் பாப்பா ஆக்டிவாக இருக்காங்க, பாப்பாவோட வயிறு சாஃப்டாக இருக்குது, பாப்பா ஃப்ளாட்டஸ் கேஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னா பயப்பட வேணாம். உங்கள் டாக்டர் கேட்டுட்டு நீங்கள் 3 days 5 days 7 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்காக தேவையில்லாமல் பாப்பாக்கு பால் பத்தலையோன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா கவுஸ் மில்க் கொடுக்குறது. ஒரு சில பேர் தே வில் கிவ் anal stimulation. பாப்பா மோஷன் போகிற இடத்துல ஒரு குச்சி வச்சோ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெத்தலை காம்பு, முருங்கை இலையோட காம்பு, அதை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏன் பண்ணணும்னு சொல்ல, தேவையில்லாமல் அந்த காம்பில் இருக்க இன்ஃபெக்ஷன் உங்கள் பாப்பாக்கு நீங்கள் தேவையில்லாமல் கொடுக்க வேணாம்னு சொல்கிறோம். எனி டவுட்ஸ், எவ்வளோ சிம்பிள் டவுட் இருந்தாலும் உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். உங்கள் குழந்தைக்காக போய் பார்க்குறீங்க, அது நீங்கள் டைம் வேஸ்ட் நினைக்க வேணாம். பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக விடாதீங்க. சம்டைம்ஸ் இப்போ உங்கள் பாப்பா மோஷன் போல பட் வயிறு உபசமாக இருக்குது, பாப்பா ஃபீட் எடுக்க மாட்டுறாங்க, பாப்பா வாமிட் எடுத்துனே இருக்காங்க, தட் இஸ் சம்திங் அப்நார்மல் அண்ட் டேஞ்சரஸ். அப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, தேவையான விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. டாக்டர் பார்த்துட்டு அது நார்மல் சொன்னால் நீங்கள் பயப்பட வேணாம். யூ கேன் வெயிட் ஃபார் 5 days 7 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சில குழந்தைக்கு மோஷன் போகலன்னா அது அப்நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வாட்டி டாக்டரை பார்த்துடுங்க. மேக்ஸிமம் உங்கள் பாப்பா ஆக்டிவாக இருக்குது, வயிறு சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே ரைட் சார். ஸோ இதுக்கு அடுத்தது சார், சம்டைம்ஸ் வந்து இந்த பிறந்த குழந்தைக்கு மைல்டாக வந்து அந்த லெக்ஸ் கொஞ்சம் பவுடாக இருக்கும். அந்த டிபியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பவுயிங் இருக்கும். இது நார்மலா அப்நார்மலா சார்? ஸோ இது வந்து ஃபிசியாலஜிக்கல் பவுவிங் சொல்லுவாங்க. சி ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த ரைட் லெக் ஒரு சி, லெஃப்ட் லெக் ஒரு சி மாதிரி இன்வெர்டட் சி மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நார்மல். ஒரு 2 years 1 yearல பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் ஆகிடும். நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்னஸ் இருக்கும். ஆஸ் பேபி க்ரோஸ் அது லென்த் ஆகிடும். பட் அது கால் வளைஞ்சிருக்கு, நம்ம மசாஜ் பண்ணோம், ஸ்ட்ரெயிட் ஆக நம்ம ஏதாச்சும் பண்ணோம்லாம் தேவையே கிடையாது. அதுவே நார்மல் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் உங்கள் டாக்டரே குழந்தை பிறந்தோடனே we will do examination. பாப்பா பிறந்தோடனே பாப்பா நார்மலாக இருக்காங்க, ஹிப் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எவ்ரி ஜாயிண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அதுபோல் ஹிப்புக்கு வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஹிப் ஜாயிண்ட் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட், மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, மணிக்கட்டு வந்து நார்மலாக மூவ்மெண்ட் இருக்கா, அங்கே எங்கேயாச்சும் வளைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். அங்கெல்லாம் தான் யூஸ்வலி ப்ராப்ளம் வரும். தவிர முழங்கால் சொல்லல, அந்த இடம் வளைஞ்சிருக்கிறதுக்கு எதுவும் பயப்பட வேண்டாம். பட் மணிக்கட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, ஹிப்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா டாக்டரே நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க அந்த பவுலெக்ஸ்க்கு பயப்பட வேணாம். சார் அடுத்தது ஃபீமேல் பேபிஸ், கேர்ள் பேபிஸ்ல சம்டைம்ஸ் பிறந்து அந்த ஒரு 48 hours இல்லை 72 hours தே ஹாவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆர் லைட்டாக ஒரு ப்ளீடிங் மாதிரி வரும். ஸோ இது வந்து யூஸ்வலி அவங்க வயசுக்கு வந்த பிறகு தான் ப்ளீடிங் ஆகணும். ஏன் பிறந்த குழந்தைக்கு அது இது அப்நார்மலா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபீமேல் பேபிஸ்க்கு மைல்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் மைல்டு ப்ளீடிங் வந்து நார்மல் தான். மெட்டர்னல் ஹார்மோன் வித்ராவல்னால அந்த மைல்டு ப்ளீடிங், அந்த மைல்டு ஒயிட் டிஸ்சார்ஜஸ்லாம் இருக்கும். அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உள்ள கிள்ள இருந்தால் அந்த வேஸ்ட் மெட்டீரியல், அந்த டஸ்ட் எல்லாமே வெளில வந்துடும். அதுக்காக எதுவும் பயப்பட வேணாம். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் பேபி வந்து யூரின் டயப்பர்ஸில் வந்து யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போவாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 hours கழிச்சு நம்ம யூரின் போகும்போது யூரின் வந்து ஹை கலர்ட் யூரின் சொல்லுவோம். ஸோ அதுபோல் இந்த ஹை கலர்ட் யூரின் போகிறதுனால டயப்பர்ஸில் ரெட் கலர் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஆயிருந்தாலும் பயப்பட வேண்டாம். பட் எல்லா வாட்டியும் யூரின் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா உங்க டாக்டர் பார்க்கணும். ஒரு சில வாட்டி டைப்பர் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால பயப்பட வேணாம். ஓகே ஓகே ரைட் சார். சார் அடுத்தது இப்போ நம்ம நியூ பார்ன்ஸ்க்கு விட்டமின் சிரப் கொடுக்குறோம் சார். விட்டமின் டி சிரப் அண்ட் மல்டி விட்டமின் சிரப் கொடுக்குறோம். இது கம்பல்சரி கொடுத்தாகணுமா? இது ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த பேபி மேம். ஒரு ப்ரீடம் பாப்பா, லோ பர்த் பேபிஸ்க்குலாம் மல்டி விட்டமின், வைட்டமின் டி, கால்சியம் சப்ளிமெண்டேஷன்,
அயன் சப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் we will start. மல்டிவிட்டமின் ஒரு 5th டே ஸ்டார்ட் பண்ணுவோம், கால்சியம் சிறப்பு ஒரு 21st டே ஸ்டார்ட் பண்ணுவோம், அயன் சிறப்பு ஒரு 1st மந்த் கழிச்சு will ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில பாப்பாக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பாப்பா ஹெல்த்தியாக இருக்காங்க, we will just give வைட்டமின் டி மட்டும் கொடுப்போம். கொடுத்தா நல்லது, தவிர கண்டிப்பாக எல்லா பேபிஸ்க்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பேபி கண்டிஷனை பார்த்து உங்கள் டாக்டர்ஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பிங்க. பட் நீங்கள் தான் சொல்கிறீங்க தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும், அப்புறம் ஏன் மல்டிவிட்டமின்ஸ் கொடுக்குறீங்க? ஒரு சில பாப்பாக்கு தேவைப்படும், அப்போ உங்கள் டாக்டர் சொன்னால் கொடுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்கில் இந்த விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்லாம் கிடையாது. கொடுத்தா உங்கள் பாப்பாக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் கொடுங்க. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கொஸ்டின், நியூ பார்ன்ஸ்க்கு குளிப்பாட்டலாமா சார்? அண்ட் அந்த தொப்புள் கொடி அதுக்கு என்ன நம்ம கேர் கொடுக்கணும், எப்போ குளிப்பாட்டலாம்? அண்ட் வந்து அந்த தொப்புள் கொடிக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷல் கேர் கொடுக்கணுமா, இதை பற்றி சொல்லுங்கள். எஸ், அம்பிளிகஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இருக்குது மேம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அம்பிளிகஸ் தான் அம்பிளிக்கல் கார்டு வழியாக மதர்கிட்ட இருந்த பிளட்டை பேபிக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 days ஆகும். அந்த இடத்துல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இட் வில் டைரக்ட்லி கோ டு த பிளட். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பண்ணுறதில்ல, பட் ஒரு சில பேர் வந்து அந்த இடத்துல கவு டங் அப்ளை பண்ணுவாங்க, மாட்டு சாணம் அப்ளை பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க, வேறு ஏதாச்சும் கை வைத்தியம் பண்ணாங்கன்னா டைரெக்டாக பிளட்ல இன்ஃபெக்ஷன் போயிடும். ஸோ நீங்கள் அம்பிளிக்கல் கார்டை ஹேண்டிலே பண்ணாதீங்க, ஜஸ்ட் கீப் த ஏரியா ட்ரை அண்ட் க்ளீன். அதே விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்த ஸ்டெரைலாக பார்த்துக்குங்க, எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குங்க. மற்றபடி நம்ம ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணோம், பவுடர் அப்ளை பண்ணுவாங்க, பவுடர் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு புண்ணு, அதுவே சரியாயிடும், நீங்கள் அதை பற்றி எதுவும் பண்ண தேவையில்ல. அதனால் அம்பிளிகஸ் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு தன்னாலே இட் வில் ஷ்ரிவல் அண்ட் ஃபால் ஆஃப் பை இட் செல்ஃப். அந்த கிளாம்பை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே விழுந்துரும். அண்ட் இன்கேஸ் அங்கே வந்து சுற்றி ரெட்டாக மாறுது, இல்லை வந்து தொட்டா ஏதாவது பஸ் வருதுன்னா தென் யூ ஹேவ் டு மீட் த டாக்டர். அந்த இடம் கொஞ்சம் வீக்கமானாலும் அது ஒரு டேஞ்சர் சைன்ஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எப்போ குளிக்க வைக்கணும்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு உங்கள் பாப்பா குளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் உங்கள் குழந்தை பிறகு 24 மணி நேரம் கழிச்சு டவல் பாத் கொடுக்கலாம். நீங்கள் அதுவும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா நீங்கள் டவல் பாத் கொடுக்கலாம், டெய்லி கொடுக்கலாம். நீங்கள் 2nd டே 3rd டே 4th டேன்னு சொல்லிட்டு டெய்லி டவல் பாத் கொடுக்கலாம். ஐடியலாக எப்போ குளிக்க வைக்க சொல்லலாம், ஒன்ஸ் அந்த அம்பிளிக்கல் கார்டு விழுந்த உடனே நீங்கள் பேபியை குளிப்பாட்டலாம். ஒரு இலை, ஒரு செடியிலேருந்து இலை எப்போ விழும்னு பார்த்தீங்கன்னா எப்போ காயுதோ அப்போ தான் விடும். ஸோ நீங்கள் அந்த அம்பிளிகஸை ட்ரை பண்ண விட்டீங்கன்னா அது விழுந்தோட நீங்கள் உங்கள் பாப்பாவை குளிப்பாட்டலாம். குளிப்பாடுறது ரொம்ப ஜென்டலாக குளிப்பாட்டணுங்க. இப்போ நம்ம குளிப்பாட்டத்துக்கு ஒரு 3-5 minutes அதை நம்ம பாத் பண்ணுற டைம். குழந்தை நீங்கள் 10 minutes குளிப்பாட்டணும், குளிப்பாட்டினா தான் குழந்தை நல்லா வளருவாங்கலாம் கிடையவே கிடையாது. பால் குடிச்சா குழந்தை வளர போகுது, குளிப்பாட்டினா எப்படி வளருவாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம். அழகாக பாப்பா உட்கார வைங்க, பாடி குளிப்பாட்டுங்க, நெக்ஸ்ட் ஃபேஸை தொடச்சி விடுங்க, ஹெட் பாத் பண்ணுங்க, அவ்வளோதான். 2 to 3 minutes போதும். கொதிக்க வச்சு ஆறுன சுட தண்ணியில் குளிப்பாட்டுங்க. சூடான தண்ணியில் ஊற்றினாதான் பாப்பாவுக்கு வந்து கை கால்லாம் நல்லா வளரும்னு சொல்லிட்டு கிடையாது. பேபி ஸ்கின் ரொம்ப டெலிகேட் ஆனது. ஸோ லியூக் வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணுங்க. மைல்டாக ஒரு வாட்டி சோப் போட்டாலே போதும். ஹார்ம்ஃபுல்லான கடலை மாவுலாம் போட்டு ஹாஷாக பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் கடலை மாவுலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ பேபி ஸ்கின்ல தேவையில்லாமல் ஸ்க்ராச்சஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஜென்டலாக குளிப்பாட்டிட்டு பாப்பா சீக்கிரமாக ட்ரை அவுட் பண்ணிட்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டும் போது சாம்பிராணிலாம் போடணும்னு அவசியமே கிடையாது. சாம்பிராணி வந்து பெரியவங்க போடலாம், ஏன்னா அந்த ஈரப்பதத்தை எடுக்க போகுது. குழந்தைக்கெல்லாம் சாம்பிராணி போடணும்னு அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் உங்கள் பாப்பாவுக்கு நீங்களே ஹார்ம்ஃபுல்லான கேஸஸை வந்து மூக்குலையோ வாயிலையோ விட்டு பாப்பாக்கு தேவையில்லாம பிரச்சனையை தருவீங்க. பாப்பா காஃப் வரும், வீசிங் மாதிரி சின்ன வயசுலேயே கூட ஆன்செட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, சேஃபாக குளிக்க வைங்க, ட்ரை அவுட் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே ரைட் சார். சார் இப்போது நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டீங்க சார் நியூ பார்ன் கேர் பற்றி. ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ எப்போ பேபியை நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள் சார். The first warning sign is refusal to feeding. ஒரு பாப்பா பாலே குடிக்க மாட்டுறாங்க. சரி, எவ்வளோ 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு, 3 hour 4 hour பாப்பா பாலே குடிக்க மாட்டுறாங்க அப்படின்னா that is a most danger sign. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பா அப்நார்மலாக ப்ரீத் பண்ணுறாங்க. சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறாங்க, இல்லை குழந்தை மூச்சே விட மாட்டாங்க. ஸோ அப்நார்மல் ப்ரீத்திங் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரேஷஸ், அந்த பஸ்டூல் சொன்னால குழந்தையோட உடம்புல சீவு கொப்பளங்கள் நிறைய இருக்குன்னா அது ஒரு டேஞ்சர் சைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பா வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. வாமிட் அந்த லைட்டாக ரீகஜிரேஷன் சொல்லலை, பாப்பா வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. யூரினே உங்கள் பாப்பா போகல. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 times 3 times போகணும். பொதுவாக ஒரு 7th டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6-7 times யூரின் போகணும். எங்கள் பாப்பா யூரினே போகல, ஒரு நாளைக்கே ஒரு வாட்டி தான் போயிருக்காங்க, சுத்தமாக யூரினே போகலாம். தட் இஸ் ஆல்சோ டேஞ்சர் சைன். வலிப்பு மாதிரி வருது,
பாப்பா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ குழந்தைய வந்து சும்மா தட்டினா பாப்பா ஜர்க் கொடுப்பாங்க, கை கால் அசைப்பாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை அடிச்சு ஒரு 2 years 3 years பாப்பாவுக்கு ஒரு ஜுரம் அடிச்சா எவ்வளோ டல்லாக இருப்பாங்க. ஸோ அது போல் டல்லாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அதே போல் ஃபீவர், குழந்தைக்கு வந்து நியூபார்ன்ஸ்க்கு ஃபீவர் வராது, டெம்பரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். ஃபீவராகவும் இருக்கலாம், ஒரு சில குழந்தைக்கு ஃபீவருக்கு சில்லுன்னு ஆவாங்க. சில்லுன்னு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவர் தான் we will consider. ஏன்னா இன்ஃபெக்ஷனில் வந்து ஃபீவர் ஹை டெம்பரேச்சரான தான் ஃபீவர் கிடையாது. நியூபார்ன்ஸ்க்கு டெம்பரேச்சர் லோ ஆனாலும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் அப்நார்மலாக இருக்குது, ஹையாக இருக்குது, லோவாக இருக்குன்னா இந்த சைன்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக போய் டாக்டரை பார்க்கணும். இல்லை கொஞ்சம் வெயிலாக இருக்குது, ஈவினிங்காக போய் பார்க்கலாம், வீட்டில் யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் ரீசன்லாம் சொல்லிட்டு வீட்டிலே இருக்காதீங்க. ஏன்னா இதை போல் நடக்குது. ஒரு 1 week முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் பார்த்தோங்க மேம், குழந்தை வந்து நார்மலாக தான் இருந்தது, நைட்டு ஃபுல்லாக பால் குடிக்கல, சரின்னு சொல்லிட்டு மதர் விட்டுட்டு இருக்காங்க. காலைல த பேபி இஸ் நோ மோர். ஸோ ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீடிங் இதெல்லாம் ஒரு டேஞ்சர் சைன்ஸு. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இம்மிடியேட்டாக உங்கள் டாக்டர்ஸை பார்க்கணும். சரிங்களா சார்? இதுக்கப்புறம் சார் சம் ரேராக வந்து பேபி வந்து சடன் இன்ஃபென்ட் டெத் அப்படின்னு சொல்கிறோம் சார். எஸ் எஸ். இது வந்து அந்த பேபி பால் குடித்ததும் நடக்கலாமா சார்? அந்த ஆஸ்பிரேஷன் நிமோனியா ஆஸ்பிரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, இந்த இன்சிடென்ட் நடந்து இன்னொரு ஒரு 1 week முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் சேம் இதே தான். பாப்பா நல்லா இருந்த பாப்பா நைட்டு தூங்குனாங்க, காலையில் இருந்து அந்த பேபி இஸ் நோ மோர்னு சொல்கிறாங்க. ஸோ இது சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவால் மூச்சு திணறல் சொல்லுவோம். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது. ஒரு பாப்பா வந்து அதான் சொன்னது, ஒரு வார்னிங் சைன் வந்து அப்நார்மல் பிரீத்திங் பேட்டர்ன் சொன்னது. பேபி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணி சஃபகேட் ஆகிட்டு அந்த பேபிக்கு எந்த நாள் ஆகலாம். நெக்ஸ்ட் அந்த பால் குடிக்கும்போது பால் வந்து உணவு குழாயில் போகணும், அதுக்கு பதில் சுவாச குழாய் மூச்சோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல போயிட்டு அப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு ஆகலாம். இன்னொரு சில பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கும்போது பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபியோட ஃபேஸ் நோஸ் ஏதாச்சும் கவர் பண்ணிட்டு எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அதனால தான் பேபி படுக்க வைக்கும்போது ஹார்ட் சர்ஃபேஸில் படுக்க வைங்கன்னு சொல்லுது. பாப்பாவை சுற்றி தேவையில்லாத பொருட்கள்லாம் வைக்காதீங்க சொல்லுது. ஒரு விசிபிள் லைட் பாப்பா ஃபேஸ்ல அடிக்க வேணா, கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன லைட் விசிபிள் லைட்டோட பாப்பாவை நீங்க கேர்ஃபுல்லா நைட்டு பார்த்துக்கங்கன்னு சொல்லுவோம். யூஸ்வலி அது பார்த்தீங்கன்னா ப்ரீடம் பேபிஸ்க்கு கொஞ்சம் காமனா இருக்கும். அதனால அதெல்லாம் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ டேக் ப்ராப்பர் மெஷர்ஸ். ஓகே, ஃபீட் பண்ணும்போது ப்ராப்பரா ஃபீட் பண்ணுங்க, ஃபீட் பண்ணிட்டு பர்ப் பண்ணுங்க, பர்ப் பண்ணிட்டு படுக்க வைங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எஸ் எஸ் எஸ். ரைட் சார். ஸோ இன்னொரு முக்கியமான டே டு டே அவங்க ரொட்டீனாக பண்ண வேண்டியது, ஒரு நியூபார்னை சம்மர் டைமில் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், வின்டருக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இதுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். இதை பற்றி சொல்லுங்கள் சார். சம்மர் விண்டரோட அவங்க இருக்க ரூம் டெம்பரேச்சர் தே கேன் யூஸ் ஏசி போடலாம். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து 26 27 வச்சுக்கலாம். ஃபேன் வேணும்னா ஒரு 1 speed 2 speedல வச்சுக்கலாம். பாப்பாக்கு நேராக வைக்க வேண்டாம். ஸோ ரூம் சில்லுன்னு இருக்குன்னா பேபியை கவர் பண்ணி வைக்கணும் மேம். ரூம் சூடாக இருக்குன்னா பேபியை ஒரு 2-3 லேயர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் 1 லேயரோட படுக்க வைக்கலாம். நீங்கள் சம்மரில் வந்து கண்டிப்பாக ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு காட்டன் ஷர்ட் அண்ட் பாப்பாவுக்கு ஒரு ட்ரௌசர்ஸ் நம்ம போட்டு விடலாம். வின்டர் டைமில் கண்டிப்பாக தே ஹாவ் டு யூஸ் பேபிக்கு ஒரு குல்லா, கையில் தே ஹாவ் டு யூஸ் ஹேண்ட் க்ளவ், சாக்ஸ் அண்ட் பேபி யூஸ் பண்ணிட்டு 3 லேயர்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர், நெக்ஸ்ட் மேலே ஒரு ஸ்வெட்டர் மாதிரி, நெக்ஸ்ட் ஒரு கவரிங் லேயர், ஒரு ஷால் மாதிரி we have to use. ஸோ நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணுற தப்பு ரொட்டீனாக என்னென்ன சார், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலே பார்த்துருக்கேன், டைரெக்டாக ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் வந்து பேபி கீழே போட்டிருப்பாங்க அண்ட் பேபி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும்பாங்க. ஸோ பேபிக்கு ஆக்சுவலி அதுக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. அதோட ஒரே லாங்குவேஜ் வந்து அலறது தான். ஸோ அது குளிர்துனாலும் அழுகும், ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் அழுகும், அண்ட் பசினாலும் அழுகும், தூக்கனாலும் அழுகும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் வந்து சில்லுன்னு இருக்கான்னு பாருங்க. சில்லுன்னு இருக்குன்னா டெஃபினெட்லி ஒரு லேயர் நம்ம போடணும் இல்லைங்க சார். அந்த ஹைப்போதெர்மியா ரொம்ப டெம்பரேச்சர்ல வந்தா பேபியோட ஹேண்ட்ஸ் அண்ட் பாம்ஸ் சோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா உடனே எல்லாத்தையும் ஃபேன் ஏசி ஆஃப் பண்ணிட்டு we have to cover the baby. ஓகே, கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கூட. ஸோ சின்ன டெம்பரேச்சர் தான், பட் இட் கேன் ஹார்ம் யுவர் பேபி. சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா பேபி டீஹைட்ரேஷன் ஆவாங்க, டீஹைட்ரேஷன் போய் ஷாக்லாம் போவாங்க. வின்டர் டைம்ல ஹைப்போதெர்மியா போயிட்டு பேபி ஷாக்லயும் போவாங்க. ஸோ டெம்பரேச்சர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பேபி டெவலப்மெண்ட். டெஃபினெட்லி. ஓகே சார், இதுக்கு அடுத்தது இப்போ சம் பேபிஸ்க்கு முடி இருக்காது, பிறந்ததும் லேட்டராக வளரும்.
இல்லை சம் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா முடி நிறைய இருக்கும், கொஞ்ச நாளில் கொட்டிடும். இதுக்கு எதாவது நம்ம வரி பண்ணணுமா சார்? ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? பேபிஸ்க்கு கண்டிப்பாக கேர்ள் பேபிஸோட மதர்ஸ் தான் ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. சார் என்னோட பெண் குழந்தைக்கு முடியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் பாப்பாவுக்கு முடி வளர்ந்துடும். அதே போல் முடி இருக்க பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக முடி கொட்டும். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி பால் பல்லுன்னு சொல்லுவோம்ல, அது முளைச்சி கீழே விழுந்து புது பல்லு, அதே போல் தான் முடியும். அந்த முடி வந்து ஜஸ்ட் ஃப்ரிக்ஷன், பெட்டில் படுத்துட்டு சாஞ்ச உடனே ஒரு முடி கொட்டும். அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம், உங்கள் பாப்பாவுக்கு கண்டிப்பாக முடி வந்துடும். அதே போல் கேட்பாங்க, சார் ஹெட் ஷேவ் மொட்டை அடித்தா தான் முடி வளருமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் கூட எதுவும் கிடையாது. நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்களோ அடிக்கலையோ அந்த இடத்துல விழுந்த முடி அதுவே க்ரோ ஆகிடும். பெரியவங்களுக்கு வந்து முடி கொட்டினா அந்த இடத்துல முடி வளராது, அப்படிலாம் குழந்தை கிடையாது. கண்டிப்பாக எல்லா குழந்தைக்கும் முடி வளரும். ஸோ நீங்கள் அதுக்காக ஸ்பெஷல் கேர், இந்த எண்ணெய் தேக்கணுமான்னு கேட்பாங்க, இந்த ஷாம்பு போடணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிடும். ரைட் சார். சார் அடுத்தது இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, டயப்பர் யூஸ் பண்ணலாமா? அண்ட் இந்த டயப்பர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது அவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணுமா? இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு விஷயம், டயப்பர் யூஸ் பண்ண வேணாம். இல்லை கண்டிப்பாக தேவைன்னா ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சில குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணதுனால டயப்பர் ரேஷஸ் வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ டயப்பர் ரேஷஸ் வந்தால் டயப்பர் க்ரீம் யூஸ் பண்ண சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து whenever there is எமர்ஜென்சி, இப்போ வெளியில் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, செக்கப் போகிறீங்க, இல்லை வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்துக்க முடியும், ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அது மாதிரி டைமில் போட்டுக்குங்க. மற்ற ரெண்டு நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் வளர்ந்த பாப்பாக்கெல்லாம் அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் நீங்கள் ரொட்டீன் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரீயூசபிள் டயப்பர்ஸ், காட்டன் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, பெட்டர். ஓகே. அண்ட் டயப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். யூஸ்வலி தட் வில் கண்டெயின் ஜிங்க் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு ஒரு ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் இருக்கும் பேபிக்கு. ஓகே, ரைட் சார். ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி சார், இப்போ நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம், நியூ பார்னுக்கு ஓரல் ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணோமா வேணாமா? எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இதை பற்றி சொல்லுங்கள் சார். யூஸ்வலாக 6 months வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து ப்ரஷ் பண்ணணும், ஓரல் கேவிட்டி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சில குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நம்ம ஓரல் கேண்டிடியாசிஸ் சொல்லுவோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மதர் கொடுக்குற மில்கை பாப்பா வந்து ஸ்வாலோ பண்ணாமல் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா தே வில் கீப் இன் த மவுத். ஸோ அதை போல் குழந்தைக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நாக்கில் வெள்ளையாக இருக்கும், பேலட்ஸ், லிப்ஸ், சீக்ஸ் இந்த இடத்துலலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்வலி என்ன சொல்லணும், பாப்பா வந்து டெய்லி குளிப்பாட்டும் போது ஜஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட், சுடுதண்ணி நினைச்சு க்ளீன் பண்ணி ஜஸ்ட் ஜென்டலாக கம்ஸ், டங் அண்ட் சீக் எடுத்து மைல்டாக க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப உள்ள விட்டு, நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா பேபியோட ஓரோஃபேரிங்ஸ், தொண்டை வரைக்கும் உள்ள வரைக்கும் போயிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணும்போது வாண்டி பேபி வந்து ரீகஜுரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜென்ட்ஸ் நீங்கள் வெளியிலே லிப்ஸு, டங் அண்ட் சீக்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஜென்டலாக க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் நார்மலாக க்ளீன் பண்ணலே போதும். ரொம்ப விகரஸாக விட்டு டீப்பாக க்ளீன் பண்ணலாம் அவசியம் கிடையாது. பட் ஆஃப்டர் 6 months உங்கள் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பாப்பாவுக்கு ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். யூ கேன் யூஸ் ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், பேஸ்ட்லாம் போடணும் அவசியம். ஜஸ்ட் வார்ம் வாட்டரை தொட்டுட்டு நீங்கள் காட்டன் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதே போல் நியூ பார்ன்ஸ்க்கு வந்து தே கேன் யூஸ் காட்டன் சுடுதண்ணி நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு தே கேன் க்ளீன் த கம்ஸ் பண்ணலாம் மேம். ஆஃப்டர் 1 year கண்டிப்பாக பல்லாம் வந்துருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிட்ஸுக்குன்னு தனியாக பேஸ்ட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஓரல் கேவிட்டிஸ் ஹைஜீனிக்கான வேல நீங்கள் ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறது உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க மேம், 3 years அது ஒன்றும் ப்ரஷ் பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க மேம். தெரில அவங்க எப்படி, மேபி அவங்களுக்கு தெரில, பட் ஓகே அட்லீஸ்ட் இப்பயாச்சும் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் அட்வைசிங் த ஓரல் ஹைஜீன். கண்டிப்பாக நீங்கள் 6 monthsலேருந்தே உங்கள் பாப்பாவுக்கு ஓரல் ஹைஜீன் கொடுக்க ஆரம்பிக்கணும். தேவைப்பட்ட நியூ பார்ன்லேருந்தே உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். பெருசாக ஒன்றும் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், காட்டன் எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர் டிப் பண்ணுங்கள், ட்ரை அவுட் பண்ணுங்கள், கம்ஸை லிப்ஸை ஜென்டலாக க்ளீன் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம ஒரு நியூ பார்ன் பேபிக்கு சோப் வாங்குகிறோம் இல்லை ஷாம்பூ வாங்குகிறோன்னா வாட் ஷுட் வி லுக் ஃபார் இன் தட் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, வாட் ஷுட் வி லுக் ஃபார். ஸோ நம்ம ஊரில் வந்து 2 கேட்டகரி இருக்காங்க மேம். ஒரு கேட்டகரி மக்கள்ஸ் வந்து ஃபாரின் பிராண்டு தான் நல்லாயிருக்கும், காஸ்ட்லி ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ ரைட் பிஹெச் வேல்யூ, உங்கள் குழந்தையோட பாத்திங் பார் சோப்பு வந்து கரெக்டான பிஹெச் 5.5 pHல மைல்டான கிளென்சிங் பார் யூஸ் பண்ணலாம். ரொம்ப
ஸ்மெல் வர மாதிரி அது மாதிரி சோப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் நியூ பார்ன்ஸ்க்கு வந்து ஷாம்புலாம் போடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் பாப்பாவுக்கு வந்து கிராடல் கேப் சொல்லுவோம், அந்த தலையில் டேண்ட்ரஃப் மாதிரி குழந்தைக்கு அதே மாதிரி பேபிஸ்க்கு வி வில் சஜஸ்ட் பேபி ஷாம்பு. மற்றபடி நீங்கள் மைல்டு பேபி பாத்திங் பாரே நீங்கள் ஷாம்பாவை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் பாத் வந்து நீங்கள் பவுடர்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. மைல்டான பேபி லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்தியன் பிராண்ட்ஸே நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது, அதுவே அவங்க யூஸ் பண்ணலாமே. ஓகே ஓகே ரைட் சார். சரி, இப்போ நம்ம ரொட்டீனாக வி கட் அவர் நெயில்ஸ் எவ்ரி வீக். நியூ பார்ன்ஸ்க்கு நெயில் கட் பண்ணோமா எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா பாப்பாவே ஃபேஸில் மார்க் போட்டுப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போகும்போது பேபிக்கு ஒரு சின்ன மார்க் இருக்கும், என்னங்க ஆச்சுன்னா பாப்பாவே கீறிட்டாங்க சொல்லுவோம். இத்தனைக்கும் அவங்க நெயில்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக பேப்பர் போல தான் இருக்கும், பட் இட் கேன் ஹார்ம் த பேபி. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு நெயில்ஸ் அதிகமாக இருந்தால் டே 1 டே 2 கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஜிலாக தாங்க இருக்குங்க. நீங்கள் பேபி நெயில் கட்டர் வாங்கி சேஃபாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கட் பண்ண பயமாக இருக்குன்னா நீங்கள் நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொன்னீங்கன்னா தே வில் கட் த நெயில்ஸ். அந்த ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு எப்படி வீக்லி ஒன்ஸ் கட் பண்ணுறோமோ அதே போல் பேபிஸ்க்கும் வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ நெயில் கட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ரைட் சார். சரி, இன்னொரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் விச் ஐ வாண்டட் டு ஆஸ்க், நியூ பார்ன்ஸ்க்கு நம்ம என்னென்ன வேக்சின் கொடுக்கணும் சார்? அட் பர்த் வந்து என்னென்ன கொடுக்கணும், இது எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் சார்? பர்த் வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்குற வேக்சின் தான் பர்த் வேக்சின் சொல்லுவோம். 3 வேக்சின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஓரல் போலியோ வேக்சின், அது எல்லாருக்கும் தெரியும், போலியோ சொட்டு மருந்து. தோல் ஊசின்னு சொல்லுவாங்க, பிசிஜி வேக்சின். நெக்ஸ்ட்டு ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமால் வேக்சின் சொல்லுவோம். இந்த 3 வேக்சின் தான் போடுவோம். 3 வேக்சினும் குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த வேக்சின் குழந்தைக்கு போட்டு அமைச்சிடுவோம். அந்த வேக்சினால் குழந்தைக்கு ஜுரம் வீக்கெல்லாம் எதுவும் வராது, நீங்கள் பயப்பட வேணாம். அந்த பிசிஜி வேக்சின் மட்டும் பிசிஜி ரியாக்ஷன் சொல்லுவோம். கொஞ்ச நாள் கழித்து ஒரு சின்னதாக கொப்பளம் வந்து வெடித்து நம்மளுக்கெல்லாம் ஸ்கார் இருக்கும்ல, அதே போல் பாப்பாக்கும் ஸ்கார் ஆகும், பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமான வேக்சின்ஸ் வந்து உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க, தே வில் உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்தெந்த மந்த்து எந்தெந்த வேக்சின் போடணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையாஇருந்தால் நீங்கள் கவர்மெண்ட்லேயும் போடலாம், ப்ரைவேட்லேயும் போடலாம். கவர்மெண்ட்டில் போடாத வேக்சின்ஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட் வேக்சின்ஸ் இருக்குது. ஃப்ளூ வேக்சின்லாம் நீங்கள் ப்ரைவேட்டில் போடலாம். உங்கள் பாப்பாவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு 1000 rupees ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பதில் ஒரு வேக்சின் நீங்கள் ஃப்ளூ வேக்சின் கொடுத்துட்டு போகலாம் உங்கள் குழந்தைக்கு. உங்கள் பாப்பாவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். இன்னொன்று, அட் பர்த் வி கிவ் விட்டமின் கே இன்ஜெக்ஷன் இல்லைங்க சார்? ஆமாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் சார். பிரஸ்ட் மில்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஒரு 2 விஷயம் தவிர. ஒன்று வந்து விட்டமின் கே, நெக்ஸ்ட் வைட்டமின் டி. ஸோ அந்த விட்டமின் கே எதுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு அடிப்படுனா பிளட் வரும், பிளட் கிளாட் ஆகிறதுக்கு விட்டமின் கே இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த பிரஸ்ட் மில்கில் இல்லாதனால நம்ம அந்த வேக்சின் அந்த விட்டமின் கே வந்து பாப்பாவுக்கு நம்ம கொடுப்போம். அது வேக்சின் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் விட்டமின் கே சப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம், அது குழந்தைக்கு கொடுப்போம். அதே போல் பிரஸ்ட் மில்க் வந்து வைட்டமின் டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான் நம்ம குழந்தைக்கு வந்து வைட்டமின் டி கொடுக்குறோம். ஸோ வைட்டமின் டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு விட்டுடுங்க, இப்போ இந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து 8 to 9 மெம்பர்ஸ்க்கு வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ குழந்தைகள் வந்து அடல்ட்ஸும் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஃபெட்டிகுலபிலிட்டி. இப்போ அயன் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். கை கால் வலிக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலே கை கால்லாம் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைக்கு வைட்டமின் டி கொடுக்கும்போது உங்கள் அடல்ட்ஸ்க்கும் நீங்கள் தேவைப்பட நீங்கள் வைட்டமின் டி எடுத்துக்கலாம். இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்த். சரி, இன்னொன்று, நியூ பார்ன்ஸ்க்கு பாட்டி வைத்தியம் இல்லை சம் ரிலேட்டிவ் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ த பேரண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட் ஆன் வாட் டு டூ வாட் நாட் டு டூன்ட்டு. நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது சார், அந்த பாயிண்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு திங் ப்ரீ லாக்டியல் ஃபீட் சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லுவோம். நம்ம லாஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணோம், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட்டு வேக்சின் லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம். பட் இல்லை, பிரஸ்ட் மில்கோட கழுத பால் தான் ரொம்ப முக்கியம், அதை விட ஹனி தான் முக்கியம். பேபி ஸ்டார்ட் பண்ணுது ஒரு ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹனி கொடுப்பாங்க, சக்கரை தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது போய் ப்ரீ லாக்டியல் ஃபீட் சொல்கிறோம். அதனால உங்கள் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பா குளிப்பாட்டும் போது குழந்தையோட பிரஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி மில்க் எடுப்பாங்க. ஏன் அது சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சர் வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து கைனகோமாஸ்டியா, பிரஸ்ட்டு ரொம்ப பெருசாகிடும். கேர்ள்ஸாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ரொம்ப என்லார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அப்படி விடக்கூடாது. சின்ன வயசுலேயே நம்ம பால் எடுத்து விட்டோம்னா பாப்பாவுக்கு வந்து நார்மலாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பான விஷயம்.
அது பண்ணுறதுனால கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை கூப்பிட்டு வராங்க. பிரஸ்ட் வந்து புண்ணாகி வச்சுருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், குழந்தையோட அந்த பிரஸ்ட் எவ்வளோ சின்னதாக இருக்கும், அது புண்ணாகி ஒரு நெல்லிக்காய் சைஸில் வீங்கி இருக்கும். தேவையில்லாம அதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை மீறி பண்ணுறாங்க, அதுவும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உரம் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பெட்ஷீட்லாம் போட்டு சுற்றுவாங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அந்த எண்ணில் ஒரு லேடி இந்த எண்ணில் ஒரு லேடி வச்சுட்டு அந்த பெட்ஷீட்குள்ளே பாப்பா படுக்க வச்சு தே வில் பி ரொட்டேட்டிங் தி பேபி. இதனால பேபிஸ்க்கு வந்து பிரெயின்ல ஹெமரேஜ் ஆகலாம், பாப்பாக்கு நெக்ல ஃப்ராக்சர் ஆகலாம். ஸோ சீரியஸ் காம்ப்ளிகேஷன் ஆகும். அது போல எதுவும் பண்ண வேண்டாம். உடனே என்னன்னா கழுத்துல சுளுக்குன்னு சொல்லுவாங்க மேம். அதுக்கு என்ன தே வில் டூ மசாஜிங் பண்ணுவாங்க. ரொம்ப விகரஸா இது 2 பக்கம் பண்ணா நம்மளுக்கே தெரியும், கெரட்டின் மசாஜ் ஆகிட்டு தி பேபி கேன் கோ ஃபார் பிராடிகார்டி எல்லாம் போகும். ஸோ அது மாதிரிலாம் எந்த விஷயமும் பண்ணாதீங்க. உர மருந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். பாப்பா பிறக்கிறாங்களா, அழகாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள், அழகாக வளருங்க, பாப்பா வளர்ந்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பண்ணியே ஆகணும், இதெல்லாம் பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணலையா குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ஹோப் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, ரைட் சார். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அருண் கீதன் ரொம்ப சிம்பிளாக கிளியராக நம்ம எப்படி நியூ பார்ன்ஸை பார்த்துக்கணும் அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாது அண்ட் எப்போ நீங்கள் வந்து பேபியை டாக்டர் கிட்ட கொண்டுட்டு வரணுன்றது ரொம்ப தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ சார். Once again I am saying the same thing. It's very pleasure to associate with you and our hospital. Yes sir. Thank you. கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிசன் பண்ணது மட்டும் முக்கியம் இல்லை, லிசன் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணது இல்லாமல் நீங்கள் ஒரு 4 பேருக்கு எஜுகேட் பண்ணுங்கள். இப்போ கிளினிக்கில் வந்து ஒரு பேஷண்ட் ஒரு தப்பான விஷயம் குழந்தைக்கு பண்ணிட்டு கூப்பிட்டு வருவாங்க. இது தப்புமான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எழுதி அனுப்ப மாட்டோம். நான் உட்கார வச்சு நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க, நான் மருந்து கொடுத்து அமுச்சிடலாம், பட் அது என்னோட நோக்கம் இல்லை. நீங்கள் நாளைக்கு ஒரு 10 பேருக்கு போய் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீங்களும் எடுத்து சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஒரு சில பேர் பார்க்கலாம், கன்வே பண்ணுங்கள். இதை போல் மெசேஜ் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் அண்ட் அவங்களுக்கும் உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று, இந்த நாலேஜ் வந்துட்டு ஐ திங்க் ஆல் பேரண்ட்ஸ் ஷுட் வாட்ச் இட் பிஃபோர் தியர் டெலிவரி. ஏன்னா டெலிவரி ஆன பிறகு யாருக்குமே இவ்வளோ டைம் இருக்காது. ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நியூ பார்ன் கேர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் டெஃபினெட்லி பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ இன் யுவர் பேரண்ட்ஹுட் ஜர்னி. தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. Thank you.